அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஜிவி அவரோட மூவி. ஸோ வந்து எனக்கு ஜிவி மூவி அப்படின்னாலே எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிற மூவி என்ன அப்படின்னா பர்சனலாக சொல்கிறேன் நான். நீ ஏதாவது கணக்கு போட்டால் சாவச்சு. பர்சனலாக வந்து எனக்கு பேச்சுலர். ஓகே. அது ஸ்ட்ரைக் ஆகும் எனக்கு. அதே காம்போ திரும்பி இன்னொரு படம் நடிக்கிறாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்ன படம் அப்படின்னு பார்த்தோன்னா கிங்ஸ்டன் பேரும் வச்சுட்டாங்க. இப்போ அதே 2 பேர் பேச்சுலர்லேயே வந்து ஆனால் நல்ல ஒரு மெசேஜ், கிளைமேக்ஸ் வேற லெவலாக இருந்தது. ஸோ நல்ல ஒரு மெசேஜாக இருந்தது அந்த மூவி. ஸோ இந்த மூவி இதே காம்போ வந்து இப்போ கிங்ஸ்டன்ல நடிக்க போறாங்க. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ராசா ராசான்ற சாங் வந்து ஜனவரி 31 ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேற்று திவ்யா பாரதி பர்த்டே வேற. ஸோ அந்த பர்த்டேக்காக வந்து பயங்கரமா ஜிவி பிரகாஷா இருந்தாலும் சரி, டைரக்டரா இருந்தாலும் சரி, போஸ்ட்லாம் போட்டு பயங்கரமா தெரிக்க விடுறோம். பேர் பண்ணவங்களே அவங்கதான். அப்படி இருக்கும்போது பர்த்டேக்காக போஸ்ட் போட்டு பயங்கரமா தெரிக்க விட்டாங்க. விஷஸ் எல்லாருமே சொன்னாங்க. கண்டிப்பா நம்மளும் ரிலேட்டட் விஷஸ் நம்ம சொல்லிக்கலாம் அவங்களுக்கு பர்த்டே விஷஸ்.